பண்ருட்டி அருகே மினி லாரி டிராக்டர் மீது மோதிய விபத்தில் 4 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் வெங்கட்டாம்பேட்டை, சத்திரம், ஆயிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து சவுக்கு நடவு பகுதிக்காக 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள் ஒரு டாடா ஏஸ் வாகனத்துல பண்ருட்டியிலிருந்து அந்த கன்றக்கோட்டை பகுதிக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. இந்த வாகனம் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பணிக்கங்குப்பம் அப்படின்ற பகுதியில போகும்போது டிராக்டரில் விறகு கட்டை ஏற்றி சென்ற டிராக்டரின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளாவது. அந்த விறகு கட்டை ஏற்றி சென்ற டிராக்டரின் பின்புறம் விளக்குகள் எரியாத காரணமாகவும் எந்த ஒரு எச்சரிக்கை குறியீடுகளும் இல்லாத காரணத்தினால்தான் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்த இந்த டாடா ஏஸ் வாகனம் மோதி இந்த விபத்துக்கு நடைபெற்றிருக்கு. இந்த விபத்துல டாடா ஏஸ் ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டவர் பலத்த காயம் அடைகிறாங்க. இதுல சம்பவ இடத்திலே ரவி, ராணி ஆகிய இருவர் உயிரிழக்கிறாங்க. இந்த விபத்துல காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவரை பண்ருட்டி மற்றும் கடலூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சை பலனின்றி கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த காந்திமதி, சந்தியா ஆகிய 2 பெண்கள் உயிரிழக்கிறாங்க. மேலும் 2 பெண்கள் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறாங்க. இந்த டிராக்டரில் ஏற்றிச் செல்லப்பட்ட மரக்கட்டைகளை பார்த்தோம் அப்படின்னா சாலை முழுவதும் சிதறி கிடக்குது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது. பின்னர் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களே இந்த கட்டைகளை அகற்றி போக்குவரத்துக்கு வழிவகை செய்த காரணத்தினால சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சீரடைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காடாம்புலி போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.